ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக புறப்படுகிறோம். தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற க்ஷேத்திரம் கங்கை கரையிலே விளங்குகிறது. அந்த புருடோத்தமன் இருக்கையை அடைகிறோம். புருஷோத்தம பெருமாள் ஆச்சரியமாக எழுந்தருளியிருக்கிறார். கடந்த 3 பாசுரங்களாக அவனை கண்ணனாகவே கண்டு பெரியாழ்வார் பாசுரம் பாடினார். இந்த பதிகத்தின் சிறப்பே என்னன்னா, முதல் பாட்டில் ராமனாக, அடுத்து 2, 3ல உலகளந்த பெருமாளாக, 4வது பாசுரத்திலே அதே எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனாக, 5வது பாசுரத்தில் பல பல அவதாரங்களாக, 6, 7, 8 3 பாசுரங்கள்ல கண்ணனாக பாடினார். இப்போ 9வது பாசுரம் பல பல திவ்ய தேசங்கள் இருக்கோ இல்லையோ, பல திவ்ய தேசத்தில் உள்ள எம்பெருமான்கள் என்ன குணங்களை வெளிப்படுத்துவாளோ அத ஒரே க்ஷேத்திரம் கண்டம் என்னும் கடிநகரில் காணலாம்னு பாடுகிறார். ஏன்னா இது நம்ம சம்பிரதாயத்திலே உள்ள விஷயம்தான். அதாவது ஒவ்வொரு திவ்ய தேசத்துல உள்ள பெருமாளுமே மத்த எல்லா திவ்ய தேசத்தின் குணங்களையும் வெளிப்படுத்துவார்களாம். அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு திவ்ய தேசம் பாடும்போதே கூட ஒரு 4-5 திவ்ய தேச பெருமாளையும் சேர்த்து பாடிடுவார். விஷயம் என்னன்னா, வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்மாத்துல உள்ள பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு. திருப்பதியில உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்மூர் கோவில்ல உள்ள பெருமாளுக்கும் அதே பவர்ங்கிறது உண்டு. எம்பெருமான் எந்த இடத்தில் இருந்தாலும் தன் முழு சக்தியோடு முழு குணங்களோடு அத்தனை பெருமையோடு தான் விளங்குகிறான். அதை காட்டும் விதமாக 9வது பாசுரம், வடதிசை மதுரை சாள கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை தடவரை அதிரத் தரணி விண்டி இடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. வடதிசை மதுரை சாள கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டிடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. இப்ப பாட்டின் முதல் பாதி என்னென்ன திவ்ய தேசத்து பெருமாள் எல்லாம் இந்த ஒரு பெருமாளுக்குள்ளே காணலாம், எல்லா திவ்ய தேசத்தையும் காணலாம், நமக்கு எல்லாமே ஒரு சாம்பிள்னு காட்டணும் இல்லையா? அதனால பெரியாழ்வார் காட்டுகிறார், வடதிசை மதுரை, வடதிசையில் உள்ள மதுரை, அதாவது மதுரா கிருஷ்ணன் அவதரிச்ச க்ஷேத்திரம். அங்கே மதுரால இன்றும் எம்பெருமான் காட்சி தருகிறார். அந்த பெருமாளையும் இந்த க்ஷேத்திரமாகிய கண்டம் என்னும் கடிநகர்ல சேவிக்கலாம். என் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் தென் திசை மதுரைன்னு இருக்கு. அங்க கூடலழகர் கள்ளழகர்னு பெருமாள் எழுந்துருளி இருக்கார். அந்த தென் திசை மதுரையிலிருந்து வேறுபடுத்தி காட்ட மதுரைக்கு அடைமொழி வடதிசை மதுரை, வடதிசையில உள்ள மதுரை ஆகிய மதுரா. அப்புறம் சாள கிராமம், சாள கிராமம்ங்கிறது முக்திநாத்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், நேபாள்ல இருக்கு. ரொம்ப புண்ணிய ஸ்தலங்கள்லயே ரொம்ப பிரதானமான க்ஷேத்திரம்னு சொல்வார்கள். அந்த சாள கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். அதுக்கப்புறம் வைகுந்தம், இந்த உலகத்தையே விட்டுடுங்க, மெட்டீரியல் யூனிவர்ஸுக்கு அப்பாற்பட்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடிய நித்திய விபூதியான வைகுண்ட லோகம், அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய வைகுண்டநாதன். அதுக்கப்புறம் துவரை, துவரைனா துவாரகைன்னு அர்த்தம். துவாரகையை ஆட்சி செய்யக்கூடிய 16,000 தேவிகளுக்கு கேழ்வனாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் ஸ்ரீ கிருஷ்ணன். அப்போ மதுரா கிருஷ்ணனும் வந்துட்டான், துவாரகை கிருஷ்ணனும் வந்துட்டான். அதுக்கப்புறம் அயோத்தி, ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் அவதரித்த அயோத்தி. ஏன்னா இந்த பெருமாளுக்குள்ளேயே ராமனையும் காணலாம் கண்ணனையும் காணலாம்னு முன்பே பாடினார் அல்லவா? அதனால அயோத்தி. ஆக இதுவரை முதல் அடியில பாருங்க, வடதிசையில் உள்ள மதுரா என்ன, சாள கிராமமாகிய முக்திநாத் என்ன, வைகுண்ட லோகம் என்ன, துவாரகை என்ன, அயோத்தி என்ன. இவை மட்டும் இல்ல, இடமுடை வதரி, வதரினா பத்ரிகாசிரமம், பத்ரிநாத்னு அர்த்தம். இடமுடைனா நிறைய இடம் கொண்ட விசாலமான க்ஷேத்திரம். இன்னைக்கு பத்ரி விஷால்னு சொல்றா இல்லையா? நல்ல விசாலமாக இடம் உடைய நல்ல இடமுடைய க்ஷேத்திரம். ஏன் மத்த ஊரெல்லாம் சின்னதா இருக்கா, பத்ரிநாத் தான் பெருசா இருக்கான்னா? அங்க ஒரு நுட்பமான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த இடத்துல இடமுடை விசாலமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பத்ரிநாத்ல பெருமாளுக்கு திருவுள்ளமும் விசாலமா இருக்கான். என்ன விசாலமான திருவுள்ளம்னா, அங்க அவரே ஆச்சாரியன்கிற நாராயண ரிஷி, சிஷ்யன்கிற நர ரிஷி இருவராய் வந்தார். தானே ஆச்சாரியனாகவும் வாழ்ந்து காமிச்சார், தானே சிஷ்யனாகவும் வாழ்ந்து காமிச்சார். 2 அவதாரம் எடுத்தார். தாராள மனசு. ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சார். தாராள மனசு.
எட்டெழுத்து மந்திரம் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணார். தாராள மனசு. அதனாலதான் அடைமொழி இடமுடைன்னு. அதனால இந்த பாட்டுல பாருங்க, 2 க்ஷேத்திரத்துக்கு மட்டும்தான் அடைமொழி இருக்கும். சால கிராமம் அப்படியே பாடிட்டார், வைகுந்தம் அப்படியே பாடிட்டார், துவரை அப்படியே பாடிட்டார், அயோத்தியும் அப்படியே பாடிட்டார். மதுரைக்கு வடதிசைன்னு போட்டதுக்கு காரணம் அது நார்த்ல இருக்கு, சவுத்துல இன்னொரு மதுரை இருக்கு. பதரிக்கு இடமுடைன்னு போட்டது அங்க இடமும் விசாலம், பெருமாளுக்கு மனசும் விசாலம். இப்படிப்பட்ட க்ஷேத்திரங்களை இடவகை உடைய, இங்க இடவகைனா வாசஸ்தானம், வசிக்கக்கூடிய இடம், வசிப்பிடம், டுவெல்லிங் பிளேஸ்னு அர்த்தம். இடவகை உடைய, இத டுவெல்லிங் பிளேஸ் ஆக கொண்ட, தனக்கு இருப்பிடமாக கொண்ட எம் புருடோத்தமன் இருக்கை, எங்கள் புருஷோத்தமன் எழுந்தருளி இருக்கும் க்ஷேத்திரம் தான் கண்டம் என்னும் கடிநகர். பாட்டின் முதல் பாதி ஆயிடுத்தா? வடக்கே உள்ள மதுரை, சாலக்கிராம க்ஷேத்திரம், வைகுந்தம், துவாரகை, அயோத்தி, விசாலமான பதரி, இதெல்லாம் வாசஸ்தலமாக கொண்ட பெருமாள் தான் இப்ப கண்டம் என்னும் கடிநகர்ல எழுந்தருளி இருக்கார். எந்த கண்டம் என்னும் கடிநகர்? கங்கை கரையில உள்ள கண்டம் என்னும் கடிநகர். ஒவ்வொரு பாட்டிலையுமே 2வது பாதி கங்கையை பத்தி கொண்டாடுறார் பெரியாழ்வார். இந்த 9ஆம் பாசுரத்துல என்ன பண்றாருன்னா, பகீரத பிரயத்னம்னு ஒரு கதை சொல்லுவா இல்லையா? பகீரதன்கிற ராஜா தான் தபஸ் பண்ணா, கங்கையை கொண்டு வந்தான்னு. கங்கை சொர்க்கலோகத்தில இருந்து புறப்பட்டு சிவனுடைய ஜடையில் தங்கி, அதுக்கப்புறம் ஜன்னுன்னு ஒரு முனிவர் அவருடைய கமண்டலத்தில் தங்கி, அதுக்கப்புறம் ஜான்னவின்னு புறப்பட்டு வேகமாக வருகிறாள். அந்த கங்கை என்ன வேகத்துல வந்தா, அந்த வேகத்தை இந்த பாட்டுல வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். என்ன வேகம் பாருங்க, தடவரை அதிர, அப்படியே கங்கை பாயர்தான். வரைனா மலைன்னு அர்த்தம், தடனா பெரியன்னு அர்த்தம். தடவரை மிகப்பெரிய மலைகள்லாம் அதிர, அதிரும்படி அப்படி வானத்திலேருந்து கங்கை பூமியில கொட்டுறது. மந்தரமலை போன்ற பெரிய பெரிய விசாலமான மலைகள், தடவரைகள் எல்லாம் அதிர, அந்த மலையெல்லாம் அதிர்ந்து போச்சான். அடுத்து தரணி விண்டு இடிய, மலையை தாண்டி பூமிக்கு வருது. தரணினா பூமின்னு அர்த்தம். அந்த தரணி விண்டுனா பிளந்ததான். கங்கை வரும்போது பூகம்பம், எர்த்குவாக் ஏற்படுவது போல தரணி விண்டு 2ஆ பிளந்து இடிய, இடிஞ்சு இடிஞ்சு பூமியெல்லாம் கீழே விழறதான். அந்த வேகத்தில் கங்கை வருகிறது. தலை பற்றி கரைமரம் சாடி, அதுக்கப்புறம் கங்கை தன்னுடைய கோர்ஸ்க்குள்ள வந்துருத்து. அந்த நதிக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போறது. ஆனா அதுக்குள்ள அதை அடக்க முடியலையா. கரை மரம் சாடி, மரம்னா உங்களுக்கு தெரியும், ட்ரீஸ், மரங்கள், விருட்சங்கள். கரை மரம்னா கரையிலே இருக்கக்கூடிய மரங்கள். இப்ப கங்கை அந்த நதியின் கோர்ஸ்ல பாஞ்சிட்டு இருக்கு. கரையில உள்ள மரங்களை எல்லாம் என்ன பண்ணித்தான், சாடி, சாடினா முறித்துன்னு அர்த்தம். அப்ப நதி ஓவர்ஃப்ளோ ஆகி மரங்களை முறைக்கிறதாம். எப்படி முடிச்சதுன்னா, தலை பற்றி கரைமரம் சாடி. தலை பற்றினா பொதுவா டைரக்டா அர்த்தம் சொல்லணும்னா, தலை பற்றி தலைய பிடிச்சு, அப்படி இல்ல மரத்தோட தலைய போய் பிடிச்சிருத்தான். அதாவது என்னன்னா, உயரமா வெள்ளம் வந்துதான், நம்ம கைய நீட்டி ஒருத்தன் தலையை எப்படி பிடிப்போமோ அது போல நதியில வெள்ளம் பொங்கி அந்த மரங்களின் தலைய பிடிச்சு சாச்சுது. அதாவது இதுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. இந்த நதி வெள்ளம் வேர் பக்கம் வேகமா போனாலே மரம் சாஞ்சிடும். ஆனா இது வேர் பற்றி கரைமரத்தை சாடவில்லையா, தலை பற்றி கரைமரம் சாடினா அவ்வளவு பொங்கி வந்ததுன்னு அர்த்தம். 2வது ஒரு அர்த்தம் ஆச்சாரியர்கள் காட்டுறா. அது என்னன்னா, நாம அப்படிதான் வாழ்க்கையில ரொம்ப தலைகணத்தோட நான் நான் அப்படின்னு தலையை தூக்கிட்டு இருந்தா, தலை பற்றி கரைமரம் சாடி, வாழ்க்கையில ஒரு சின்ன வெள்ளம் வந்ததுன்னா மொத்தமா நம்மள அடிச்சு கீழே சாச்சிடும். எப்போதும் அடியன்னு படிவோடு இருக்க வேண்டும். இது உள்ள இருக்கக்கூடிய நுட்பம். அதனால கங்கை பாயும் போது மரங்கள்லாம் அதிர்ந்தது, பூமி பிளந்து அப்படியே இடிந்து விழுந்தது. மரங்களினுடைய தலையை பற்றி கரையில் உள்ள மரங்களை எல்லாம் சாய்த்தது. சாய்த்து கொண்டு கடலினை கலங்க, கடலையே கலங்கன்னா கலங்க வச்சுடுத்து. இந்த கடல் இருக்கே எதுக்குமே கலங்காது. அதனாலதான் கலங்காத மனசுக்கு கடலை உதாரணமாக சொல்வார்கள். பகவத்கீதையிலையும் 2வது அத்தியாயத்துல கண்ணபிரான் கடலைத்தான் உதாரணமாக சொல்லி, ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எத்வது என்று ஒரு ஸ்லோகமே பண்ணியிருக்கான். ஒரு பெரிய ஞானி இருக்கிறார் என்றால் உலகத்துல எத்தனை இன்ப துன்பங்கள் எது வந்தாலும் அவர் அப்படியே கலங்காமல், துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வெந்தாலும் மாறவே மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருப்பார். ஆனா கடல் எத்தனை நதிகள்ல வெள்ளம் வந்தாலும் கலங்காது, நதிகள் வறண்டு போனாலும் கலங்காது, கடல் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா கங்கை மட்டும் என்ன பண்ணித்தான், கடலினை கலங்க, அந்த கடலையே கலங்கடிச்சுடுத்து. அப்படி கடுத்து இழி கங்கை, இழினா பெருகி வரக்கூடிய, கடுத்துனா வேகமாகன்னு அர்த்தம். பொதுவா கடுப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க. சார் அவர் ரொம்ப கடுப்பிடிச்சுட்டார், என்ன அர்த்தம், வேகமா பேசிட்டார், வேகப்பட்டுட்டாருன்னு அர்த்தம். அதனால கடுப்புனா வேகம்னு அர்த்தம். கடுத்து இழி கங்கை, வேகத்தோடு வரக்கூடிய கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. அந்த கங்கை கரையில் உள்ள க்ஷேத்திரம் தான் நம்ம தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடிநகர்.
மலைகள் அதிரும்படி, பூமி பிளந்து இடிந்து விழும்படி, மரங்களோட தலையை பிடிச்சு கீழே சாய்க்கும்படி, கடல் கலங்கும்படி வேகமாக வந்த கங்கை இருக்கே, இப்ப அந்த கங்கை சாந்தமா ஓடின்னு இருக்கா. அந்த கங்கை கரையில் உள்ள க்ஷேத்திரம் தான் கண்டம் என்னும் கடிநகர். வடதிசை மதுரை, சாள கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடை வதரி, இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை, தடவரை அதிரத் தரணி விண்டி இடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி, கடலினை கலங்க கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. வடதிசை மதுரை, சாள கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடை வதரி, இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை, தடவரை அதிர தரணி விண்டிடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி, கடலினை கலங்க கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. வடக்கே உள்ள மதுரை, சாளகிராம கஷேத்திரம், வைகுந்தம், துவாரகை, அயோத்தியா, விசாலமாக இடம் கொண்ட பதரிகாசிரமம் ஆகியவற்றை இருப்பிடமாக கொண்ட எங்கள் புருடோத்தமன் அவனுடைய இருக்கை எழுந்தருளி இருக்கும் இடம் எதுன்னா, மலைகள் அதிரும்படி, பூமி பிளந்து இடியும்படி, மரங்கள் எல்லாம் சாயும்படி, கடல் கலங்கும்படி வேகமாக பொங்கி வந்த கங்கை கரையில் உள்ள கண்டம் என்னும் கடிநகர். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The Lord Purushottama that dwells in Mathura, Salagrama, Vaikuntha, Dwaraka, Ayodhya and the vast Badrinath now dwells in Kandamennum Kadinakar on the banks of river Ganga, which flowed down to the earth by trembling the mountains, causing earthquakes, felling the trees by the banks of the river and causing a huge turbulence in the ocean by virtue of its speed என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம். இந்த பாட்டுல லேசா பதரிகாசிரமம், எட்டெழுத்து மந்திரம்னு அடிக்கோடு காமிச்சுட்டார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரம் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் கட்டாயம் அறிய வேண்டிய பாசுரம். பெரிய ரகசியத்தை பெரியாழ்வார் சொன்ன பாசுரம். அதனால மறக்காமல் அடுத்த பகுதியில் எல்லோரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வடதிசை மதுரை, சாலகிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடை வதரி, இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை, தடவரை அதிர தரணி வண்டிடிய தலை பற்றி கரை மரம் சாடி, கடலினை கலங்க கடுத்திரி கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. கங்கை கண்டம் என்னும் கடிநகரே.